وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. அல்-அக்ஸாவிற்காக சண்டை நடக்கிறது என்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அல்-அக்ஸாவிற்காகவும் சண்டை இது கிடையாது. முதல்ல நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அல்-அக்ஸா என்பது ஒரு மசூதி. இந்த மசூதிக்காகத்தான் இப்பொழுது சண்டை என்று சொன்னால், மசூதி யூதர்கள் வசம் இருக்கணும். இப்போ மசூதி யார் கையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மசூதி முழுவதும் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, நல்லா கவனிக்க வேண்டிய மசூதி முழுவதும் யூதர்கள் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்குது. ஜோர்டான் என்கிறதான அரசு அந்த மசூதியின் முழு செலவுகளை ஏற்றுக்கொண்டது. அங்கே வழிபாடு நடத்துவதற்கு அங்கே இருக்கிற இமாம்களுக்கு சம்பளம் கொடுப்பது, பராமரிப்பு செலவு, இதையெல்லாம் யார் பார்க்குறா? முஸ்லீம்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லும்பொழுது இதையும் தாண்டி முஸ்லீம்கள் அங்கே போய் தொழுகை செய்ய முடியும். முஸ்லீம்கள் மட்டுமே தொழுகை செய்ய முடியும். இன்னும் சும்மா சொல்ல போனால், ஒரு யூதர் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தொழுகை செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவர் போய் அந்த பள்ளிவாசல் அல்-அக்ஸா மசூதிக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ண முடியாது. ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அப்போது யார் தான் அங்கே தொழுகை நடத்த அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பள்ளிவாசல் முழுவதும் முஸ்லீம் கண்ட்ரோல் இருக்கும் பொழுது எதற்காக அல்-அக்ஸாவுக்காக சண்டை போட போகிறாங்க? அல்-அக்ஸா மசூதியின் பராமரிப்பு பொறுப்பு ஜோர்டானிய வக்பிடம் இருந்தாலும் உண்மையில் அதன் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் தன்வயமாக்கியுள்ளது. வளாகத்தை சுற்றி பல சோதனைச் சாவடிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அங்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் அடிக்கடி முஸ்லிம் வழிபாட்டாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்து தொழுகை செய்வதிலிருந்து அவர்களை தடுக்கின்றனர். இது முஸ்லிம்களின் வழிபாட்டு சுதந்திரத்தையும் அவர்களின் மத சுதந்திரத்தையும் மீறுவதாகும். இளைய முஸ்லிம்களுக்கு மசூதிக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மசூதியில் எத்தனை பேர் தொழ வேண்டும் என்பதையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். தொழுகைக்கான அழைப்பு, அதான், ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவது கூட கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மசூதிக்குள் காலணிகளுடன் நுழைந்து மசூதியின் புனிதத்தை மீறிய சம்பவங்கள் உள்ளன. மேலும் யூத வழிபாட்டாளர்கள் அல்லது தீவிர வலதுசாரி ஆர்வலர்கள் முஸ்லிம் அல்லாதோரின் தொழுகையை கட்டுப்படுத்தும் தற்போதைய நிலை ஒப்பந்தத்தை மீறி தளத்தில் பிரார்த்தனை செய்ய முயலும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. முஸ்லிம் வழிபாட்டாளர்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் செய்த கொடூரமான அட்டூழியங்கள் மற்றும் அப்பட்டமான அடக்குமுறைகளை காட்டும் பல யூடியூப் வீடியோக்கள் உள்ளன. முஸ்லிம்களின் மத சுதந்திரத்தை மீறுவது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரும் முஸ்லிம் வழிபாட்டாளர்களும் இடையே பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுத்துள்ளது. இதன் காரணமாக இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. நாம் யூதர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது மதத்தின் அடிப்படையிலே அல்ல, நியாயத்தின் அடிப்படையிலே நாம் ஆதரவு கொடுக்கிறோம். இந்த அப்பட்டமான அநீதியை பைபிள் ஆதரிக்கிறதா? முற்றிலும் இல்லை. தீமையின் முகவர்கள் மட்டுமே அத்தகைய கண்டிக்கத்தக்க செயலை ஆதரித்து நியாயப்படுத்துவார்கள். அல்-அக்ஸா மசூதி இஸ்ரேலுக்கு எதிரான போரின் உண்மையான காரணங்களில் ஒன்று. YDM-இன் பொய்களையும் வஞ்சகத்தையும் மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தினேன். ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் கிளிக் செய்யவும்.